Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஆல்ரெடி நம்ம அப்டேட் கொடுத்தது ஆக்டர் ஜிஷ்ணு அண்ட் ஆக்ட்ரஸ் ரேஸ்மா, இவங்க ரெண்டு பேர் நியூ சீரியலில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸ்டார்டிங்கில் அந்த சீரியலோட டைட்டில் எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமே நானுமே ஷேர் பண்ணியிருந்தேன். தங்க மீன்கள் அப்படிங்கிற டைட்டிலோட நியூ சீரியல் கூடிய சீக்கிரம் சன் டிவியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக ஆக்டர் ஜிஷ்ணுக்குமே சரி, ஆக்ட்ரஸ் ரேஸ்மாக்குமே சரி, இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் பேர் ஆகிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண தனித்தனி சீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட பேரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைம் டைமில் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சன் டிவி 100% அஃபீஷியலாக இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 100% அஃபீஷியலான நியூஸ் தான். என்ன அப்படின்னா, தங்க மீன்கள் அப்படிங்கிற இந்த சீரியலில் ப்ரைம் டைமில் அதுவுமே 6:30 ஸ்லாட்டில் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சன் டிவி உறுதியாக இருக்காங்க. இப்போ 6:30க்கு ராமாயணம் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2 நாளாக என்ன நியூஸ் கிடச்சிட்டு இருக்குன்னா, ராமாயணம் சீரியலில் பாதிலே ஸ்டாப் பண்ண போகிறோம், சடனாக கிளைமேக்ஸ் கொண்டு வந்துட்டு அந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தங்க மீன்களை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸஸ் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நியூஸஸ் வந்து மாறிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ராமாயணம் சீரியல் வழக்கம் போல் டெலிகாஸ்ட் ஆகும், அந்த 100 டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தங்க மீன்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சில நியூஸஸ் கிடைக்குது. இன்னும் சில நியூஸஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா, சீக்கிரமாகவே தங்க மீன்கள் சீரியலில் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக ராமாயணம் சீரியலோட எபிசோட்ஸை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி தேவையில்லாத எபிசோட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தேவையான மெயின் ட்ராக்கை மட்டும் வச்சு கிளைமேக்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் கிடைக்குது. எதுனா அஃபீஷியலாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சன் டிவிக்கு மட்டுமே தான் தெரியும். பட் ஒரு விஷயம் வந்து 100% அஃபீஷியல் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, தங்க மீன்கள் சீரியல் தான் ராமாயணம் முடிஞ்சால் 6:30க்கு டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ராமாயணம் சீரியல் ஃபுல் எபிசோட் வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகி முடிய போதா, அப்படி இல்லைன்னா பாதிலே முடிய போதா அப்படிங்கிறது மட்டுமே தான் இப்போ ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ ஆக்டர் ஜிஷ்ணு அண்ட் ரேஸ்மா ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6:30க்கு இந்த சீரியல் வரது ஹாப்பியான நியூஸ் தான். பட் ராமாயணம் சீரியலில் லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த சீரியல் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பார்க்கலாம் சன் டிவி என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த சீரியலோட 6:30 ஸ்லாட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.